ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சினிமா நடிகை அக்கன்ஷா பூரி அவங்களோட சூப்பரான ஆரஞ்சு கலர் அவுட்ஃபிட்டில் இருக்க ஸ்டைலிஷ் ஃபோட்டோஷூட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலை பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா. மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க சினிமா நடிகையாகவும் மாடல் நடிகையாகவும் இருந்துட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக இவங்க ஆரஞ்சு கலர் அவுட்ஃபிட்டில் இருக்க சூப்பரான ஒரு மாடலிங் அவுட்ஃபிட் ஃபோட்டோஷூட்ஸை தன்னோட சமூக வலைதளங்களில் நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. சூப்பரான கவர்ச்சியான தோற்றத்தில் பார்க்கவே ரொம்ப அழகாக கார்ஜியஸாக தோற்றமளிக்கிறாங்க. கார் மாடலிங்கான ஃபோட்டோஷூட்ஸும் பத்திரிகையாளர்களுக்கான பிரத்யேக ஃபோட்டோஷூட்ஸும் நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க இந்த ஆரஞ்சு கலர் அவுட்ஃபிட்டில் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சூப்பரான வேற லெவல் அவுட்லுக்கில் இந்த ஃபோட்டோஷூட்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டைலிஷ் அவுட்லுக்கில் நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க சூப்பரான தோட்டத்தில் இருக்காங்கன்னு இவங்களோட ரசிகர்கள் இவங்களோட இந்த ஃபோட்டோஷூட்ஸை லைக் பண்ணிட்டும் ஷேர் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. நடிகை அக்கன்ஷா பூரி அவங்களோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 5 அடி 5 அங்குலம், அதாவது 165 சென்டிமீட்டர். இவங்களோட உயரத்துக்கும் இவங்களோட இந்த அவுட்ஃபிட் லுக்குக்கும் ரொம்பவே கச்சிதமாக பொருந்திருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே வேற லெவல் அவுட்ஃபிட்டில் சூப்பரான தோற்றத்தில் நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க இருக்காங்க. இவங்களோட இந்த ஃபோட்டோஷூட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2,29,000 லைக்ஸும் 31,000 ஷேர்ஸும் இவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் இவங்களோட ரசிகர்கள் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க முதல் முறையாக அறிமுகமான சினிமா திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 2013 வெளிவந்த இயக்குனர் சுராஜோட இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடித்து வெளிவந்த அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்தில் தான் இவங்க முதல் முறையாக சினிமா நடிகை அறிமுகமாயிருக்காங்க. அதுக்கடுத்துதான் இவங்க 2014 வெளிவந்த மலையாள திரைப்படமான பிரைஸ் த லார்ட் என்ற திரைப்படத்தில் இவங்க கேரளா இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாயிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் ஆனிங்கிற கதாபாத்திரத்தில் நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்துதான் 2015 லோடிங்கிற கன்னட திரைப்படத்திலையும் தி காலண்டர் கேர்ள்ஸ் என்ற ஹிந்தி திரைப்படத்திலையும் நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தமிழில் கடைசியாக வந்த திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா 2019 இயக்குனர் சுந்தர்சி அவர்களோட இயக்கத்தில் நடிகை விஷால் நடித்து வெளிவந்த தமிழ் திரைப்படமான ஆக்ஷன் திரைப்படத்தில் நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க கைராங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல. இப்போ இவங்க கரண்டாக எந்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா போஜ்பூரி திரைப்படமான ராஜாராம் திரைப்படத்தில் நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க சினிமா மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அவினாஷ், ஹனி ட்ராப் ஸ்குவாட், டான்ஸ் அண்ட் டார்லிங்ஸ் போன்ற ஹிந்தி வெப் சீரிஸ்லையும் நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க நடிச்சிருக்காங்க. நடிகை அக்கன்ஷா பூரி அவங்க சினிமா நடிகையாகவும் மாடல் நடிகையாகவும் சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சராகவும் இருந்துட்டு வராங்க. இவங்களுக்கு இன்ஸ்டா பக்கத்தில் 50 லட்சம் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க 2856 இன்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 307 பேரை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ நாம பார்த்த நடிகை அக்கன்ஷா பூரி அவங்களோட இந்த சூப்பரான ஆரஞ்சு கலர் அவுட்ஃபிட் ஃபோட்டோஷூட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோஷூட்ஸை பற்றி தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.